தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான காளைகள் மற்றும் வீரர்களுக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அலங்காநல்லூர், அவனியாபுரம் உள்ளிட்ட பாலமேடு உள்ளிட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். இந்நிலையில் அதற்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. விவரங்களை பதிவு செய்யலாம். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. என்னென்ன கட்டுப்பாடுகள்? பலவேல், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் ஜனவரி 15, 16, 17 ஆகிய 3 தேதிகளில் நடைபெற உள்ள அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் மாடுபிடி வீரர்கள், காளைகளுக்கான முன்பதிவு துவங்கி இருக்கிறது. சரியாக சற்று முன்னர் 12 மணி அளவில் துவங்கிய இந்த முன்பதிவு சேவை என்பது நாளை பகல் 12 மணி வரைக்கும் 24 மணி நேரத்திற்கு இந்த முன்பதிவை மேற்கொள்ளலாம். மதுரை மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான madurai.nic.in என்ற இணையதளத்தில் காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களும் தனித்தனியாக முன்பதிவு செய்வதற்கான பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். அவர்கள் வீடுகளில் இருந்து அலைபேசி மூலமாகவோ அல்லது அரசு இ-சேவை மையங்கள் மூலமாகவோ விண்ணப்பிக்கும் பணிகளை மேற்கொள்ளலாம். விண்ணப்பினாக ஆன்லைனில் அவர்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சீட் என்பது ஒப்புகை சீட்டு கிடைக்கும். அந்த சீட்டை வைத்து அவர்களுடைய தகுதியை தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய விண்ணப்பம் தகுதி பெற்றிருக்க தெரிந்து கொண்டு ஆன்லைன் வழியாகவே டோக்கனை பெற்றுக் கொள்ளலாம். ஆவணங்கள் முழுமையாக சரிபார்க்கப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கே இந்த விண்ணப்பங்கள் டோக்கன் என்பது கொடுக்கப்படுகிறது. இந்த முறைகேடுகளை தடுப்பதற்காக QR கோட் மற்றும் அவர்களுடைய புகைப்படத்துடன் டோக்கன் ஆனது கொடுக்கப்படுகிறது. விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் என்பது இதில் கவனிக்கத்தக்க வேண்டியவை. காளை உரிமையாளருக்கான பிரிவை தேர்வு செய்த பின் அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய மாவட்டம், நடைபெறக்கூடிய இடம், எந்த ஊர்ல பார்ட்டிசிபேட் பண்ணனவங்க, மொபைல் நம்பர், அவங்களுடைய ஆதார் எண், அவங்களுடைய அட்ரஸ், இவை அனைத்தையும் உள்ளீடு செய்யணும். அப்புறம் காளையினுடைய இனம், அதனுடைய பூர்வீகம், வயது, பல்வரிசை, கொம்பின் நீளம், இப்படி காளை சார்ந்த அடையாளங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். பின்னராக காளை எந்த மருந்தகத்தில் காளைக்கான தகுதி சான்றிதழ் பெற்றிருக்கின்ற அனைத்து விவரங்களையும் உள்ளீடு செய்ய வேண்டும். இது காளை உரிமையாளர்கள் செய்ய வேண்டியது. காளை அடக்குபவர்கள் அவர்களுடைய இதே போல மொபைல் எண், ஆதார் உள்ளிட்ட விவரங்களை இணைத்த பின்னாக அவர்களுடைய உடல் எடை, உயரம், ரத்த வகை, அவசர தொடர்புக்கான எண், இப்படியான விவரங்களை உள்ளீடு செய்து அவர்களுடைய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு சில விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாடுகள் ஒரு ஊரில் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். மாடுகளோ மாடு வீரர்களோ ஏதேனும் ஒரு ஊரில், அவனியாபுரம், பாலமேடு அல்லது அலங்காநல்லூர் 3ல ஏதோ ஒரு ஊர்லாம் விண்ணப்பிக்கணும். 3க்கும் சேர்த்து விண்ணப்பிக்க கூடாது. அதே சமயம் ஒன்றில் அனுமதி சீட்டு பெற்று வேறு இடங்களுக்கு விளையாட அனுமதிக்கப்படாது. இப்படியான விதிமுறைகள் கடுமையாக்கப்படுகிறது. இன்னொரு மிக முக்கியமான விதி என்னன்னா, மாடுகளுக்கு தகுதி சான்றிதழ் பெற்று வேறு நபர்களுடைய ஆதாரில வேற ஊர்கள்ல அப்ளை பண்ணக்கூடாது. அதுவும் தப்பு. அந்த விண்ணப்பம் முழுமையாக நிராகரிக்கப்படும். இப்படி விதிகள் எல்லாம் இந்த ஆண்டு கடுமையாக்கப்பட்டிருக்குது. ஜல்லிக்கட்டுக்கான அந்த முன்பதிவு துவங்கி இருக்கிற நிலையில கடந்த ஆண்டு 9,000க்கும் மேற்பட்டோர் ஒரே நாள்ல விண்ணப்பம் செஞ்சிருந்தாங்க. இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆர்வமும் அது தொடர்பான பெருமைகளும் அதிகரிச்சிருக்கனால இந்த விண்ணப்பத்தினுடைய அளவும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு